தமிழ்நாட்டில் அரசு பள்ளிகளில் 3.27 லட்சம் மாணவர்கள் சேர்ந்திருக்கிறார்கள். கடந்த மார்ச் 1 இருந்து மாணவர் சேர்க்கை நடைபெற்று வரும் நிலையில் இவ்வாண்டு 3.27 லட்சம் மாணவர்கள் அரசு பள்ளிகளில் சேர்ந்திருக்கிறார்கள். இது பற்றிய கூடுதல் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் பிரபாகரன் இணைகிறார். பிரபாகரன், தற்போது வரை எவ்வளவு மாணவர் சேர்க்கையானது அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் நடைபெற்று வந்தது? இவ்வாண்டு அது எவ்வளவு அதிகரித்திருக்கிறது? விவரங்கள். தமிழ்நாடு அரசு பள்ளிகளில் மாணவ சேர்க்கையை அதிகரிப்பதற்காக இந்த முறை தமிழ்நாடு அரசுடைய பள்ளி கல்வித்துறை ஒரு துரித நடவடிக்கையை மேற்கொண்டிருந்தது. தனியார் பள்ளிகளுக்கு இணையாக அரசு பள்ளிகளிலும் மாணவ சேர்க்கையை முன்கூட்டி நடத்த திட்டமிடப்பட்டு அதற்காக மார்ச் 1 மாணவ சேர்க்கை திருவிழாவை பள்ளி கல்வித்துறை தொடங்கியது. அனைத்து பள்ளிகளிலும் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் தமிழ்நாடு அரசுடைய மாணவர்கள் சார்ந்து செயல்படுத்தக்கூடிய நலத்திட்டங்களை மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களிடையே எடுத்துச் சென்று அதிக அளவில் அரசு பள்ளிகளில் மாணவ சேர்க்கை நடத்த வேண்டும் என்று அவர்களுக்கு உத்தரவு கொடுக்கப்பட்டிருந்தது. அதன்படி பெற்றோர்களுக்கு தேவையான விழிப்புணர்வை ஏற்படுத்தல், மாணவர்கள் மூலமாக அவர்களுடைய குடும்பம் சார்ந்து யாரும் பள்ளிக்கு வராத ஒரு சூழல் ஏற்படக்கூடாது என்பதற்காக மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறையிடமிருந்து அந்த 5 வருடங்களுக்கு முன்னால் பிறந்த குழந்தைகளுடைய பட்டியல், அதே போல அங்கன்வாடி மையங்களில் சேர்ந்தவர்களுடைய பட்டியல் என அனைத்து தரப்பிலும் முழுமையாக தகவல்களை எடுத்து அனைத்து மாணவர்களையும் பள்ளிகளில் சேர்க்கக்கூடிய நடவடிக்கைகளில் பள்ளிக் கல்வித்துறை ஈடுபட்டு வந்தது. அதன் ஒரு பகுதியாக தற்பொழுது 3,27,000 மாணவர்கள் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் சேர்ந்திருப்பதாக தகவல் கிடைத்திருக்கின்றது. கடந்த மாதத்தில் மட்டும் மார்ச் மாதம் 1 முதல் 31 வரை கிட்டத்தட்ட 2,90,000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் அரசு பள்ளிகளில் மட்டும் சேர்ந்திருந்தார்கள். அதன் தொடர்ச்சியாக பல்வேறு நலத்திட்டங்கள் அரசு உதவி பெறக்கூடிய பள்ளிகளிலும் செயல்படுத்தப்பட்டு வருவதால் அரசு உதவி பெறக்கூடிய பள்ளிகள் அரசு பள்ளிகளிலும் இந்த மாணவர் சேர்க்கையை அதிகரித்து நடத்த பள்ளிக் கல்வித்துறை உத்தரவுகளை பிறப்பித்திருந்தது. அதன்படி துரிதமாக நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. தற்பொழுது வரை 3,27,000 மாணவர்கள் சேர்ந்திருப்பதாக பள்ளிக் கல்வித்துறை தகவல் தெரிவித்திருக்கின்றது. 3,27,940 மாணவ மாணவியர் சேர்ந்திருக்கின்றார்கள். இதில் பெரும்பாலும் கிட்டத்தட்ட 3,672 பேர் புதிதாக அதாவது ஃப்ரெஷ் ப்ரொஃபைல் என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. முதல் முறையாக அரசு பள்ளிகளில் சேர்ந்திருப்பதாக பள்ளி கல்வித்துறையானது தகவல் தெரிவித்திருக்கிறது. தொடர்ச்சியாக ஜூன் மாதம் வரை கிட்டத்தட்ட இன்னும் 1.5 மாதங்கள் இருப்பதால், 1 மாதத்திற்கு மேல் இருப்பதால் இந்த மாணவர் சேர்க்கையை 5 லட்சம் வரை இலக்காக வைத்து பள்ளி கல்வித்துறை செயல்பட்டு வருகின்றது. மாணவர் சேர்க்கைக்காக இந்த முதலமைச்சருடைய காலை உணவு சிற்றுண்டி திட்டம், அதே போல மாணவர் சார்ந்து செயல்படுத்தக்கூடிய நலத்திட்டங்களையும் மக்களிடையே எடுத்துச் சென்று மாணவர் சேர்க்கை அதிகரிக்க தொடர்ச்சியான நடவடிக்கைகளை பள்ளிக் கல்வித்துறை முன்னெடுத்து வருகின்றது. தங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி பிரபாகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.